வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். இந்த சோபக்கிருது ஆண்டு அதில் வரக்கூடிய தை மாதம் ஜனவரி 15 பிப்ரவரி 12 இந்த காலகட்டத்திற்கு கடகராசிக்காரர்களுக்கு எவ்வாறு பலனை செய்யும் இந்த தை மாதம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மாத பலன் என்பது சூரியனை மையமாக வைத்து சொல்வது. தனுர் ராசியில் இருந்த சூரிய பகவான் மகரத்துக்கு பிரவேசித்து விட்டார். இந்த மகரத்துக்கு சூரியன் வரும்போது தான் தக்ஷாயணம் முடிந்து உத்தராயணம் ஆரம்பிக்கும். இந்த உத்தராயணம் ஆரம்பம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருடக்கோள்களில் எந்த மாற்றமும் இல்லை. குரு பகவான், கேது, ராகு இந்த மாதிரியான கிரகங்களில் மாற்றம் எதுவும் இல்லை. சனி பகவானும் கும்பத்தில் தான் இருக்கார். மற்ற தினக்கோள்கள்னு சொல்லக்கூடிய மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்களில் மாற்றம் என்னன்னு பார்த்தோம்னா, தை 5/19/2024 தனுசுக்கு சுக்கிரன் மாறுகிறார். தை 13 27/1/2024 மகரத்துக்கு புதன் மாறுகிறார். தை 21 4/2/2024 மகரத்துக்கு செவ்வாய் மாறுகிறார். இந்த மாற்றங்கள்லாம் வைத்து நம்ம இப்போ கடகராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது இந்த மாதம். உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த மாதக்கோள்கள் அதெல்லாம் சரி செய்யும். சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்தாலும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய பகவான், சூரியன் உங்களுக்கு 2 கூடிய கிரகம். குடும்பம், தனம், வாக்குன்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதி. அப்போ இப்போ நமக்கு பணம் காசு வரும். இதுக்கு முன்னாடி நமக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு கொடுக்காமல் இருந்தவங்கெல்லாம் இப்போ நமக்கு காசை கொடுத்துருவாங்க. நம்ம தேவைக்கும் பணம் வரும், நம்ம கொடுத்த பணமும் வசூலாகும். இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். அடுத்தது, இந்த மாதத்தில் மற்ற கிரகங்கள் நிறையா மாற்றம் இருந்தாலும் ஒரு முக்கியமான மாற்றம் என்னன்னா செவ்வாயின் மாற்றம். செவ்வாய் உங்களுக்கு பொதுவாகவே கடகராசிக்கு யோகாதிபதி. அவர் இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடம் வரார். சூரியன் செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது நல்ல இணைவு கிடையாது. அது ரெண்டும் சேரக்கூடாது. இருந்தாலும் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இது நல்லதை தான் செய்யப்போகுது. ஏன்னா சூரியன் 2 கூடிய கிரகம், செவ்வாய் யோகாதிபதி. அவர் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறார் செவ்வாய் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி. இந்த காலம் கட்டம், அதாவது இந்த நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். செவ்வாயால் நன்மை, செவ்வாய் பகவானால் நன்மை. அதனால் நீங்கள் ஒரு முக்கியமான வழிபாடு தைப்பூசம். இந்த தைப்பூசத்துக்கு வழிபாடு செய்யுங்க. முருகனின் பரிபூர்ண அருளை பெறலாம். வடலூர் வள்ளலாரை வணங்குங்க. குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஞான மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு சிறப்பான மாதமாக இது இருக்கும். போன மாதமும் ஒரு சிறப்பான மாதம் தான். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சென்ற தை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 2023ஆம் ஆண்டு தை மாதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சென்ற ஆண்டு சனி பகவான் அங்கே 7ஆம் இடத்துல இருந்தார். சனியோடு சூரியன் இணையும் போது பலாபலன் மாறும். சூரியன் செவ்வாய் இணையும் போது பலாபலன் மாறும். இப்போது சூரியன் செவ்வாய் இணைவு 7ஆம் இடத்தில் புகழ் கிடைக்கும். வரவேண்டிய வசூல் ஆகும். வரவேண்டிய விஷயங்கள் வசூலாகும். திருமண விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் பார்ப்பீர்கள். பொதுவாக 8ஆம் இடத்தில் சனி இருக்கும்போது திருமணம் செய்யக்கூடாது. தசா புத்திகள் நல்லா இருந்தால் இப்போ இருக்கிற இந்த கோச்சாரம், இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோச்சார பலன் மூலம் திருமணத்திற்கு முயற்சி எடுத்தால் சில பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் காட்டி செய்யலாமான்னு தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கும்போது செய்வது அவ்வளோ நல்லதில்லை. இந்த மாதத்துடைய கோச்சார நிலை நல்லா இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் வந்து நிலத்துக்கு அதிபதி. நிலம், பூமி, அதனால் லாபம் இதெல்லாம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். நிலத்தடி நீர் உயரும். சில இடங்களில் போர் போடுவாங்க, தண்ணி வரலாமாங்க. 300 அடி போட்டாச்சு சார், பணம் செலவு பண்ண காசு தான் வேஸ்ட்டு, மூடியாச்சு போகிற அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் நிலத்தடியில் இருந்து நீர் நல்லா கிடைக்கும். நிலத்துக்கு அடியில் இருந்து வரக்கூடிய வருவாய் பெருகும். விவசாயத்திலேயே கிழங்குகளை விவசாயம் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவர்களுக்கு நல்ல உற்பத்தி அதிகரிக்கும். கடல் மார்க்கத்தில் வியாபாரம் செய்பவர்கள், கடல் பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள், கடல் உணவுகளை வியாபாரம் செய்பவர்கள், உப்பை தொழிலாக செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குது. சினிமா, மீடியா, இயல், இசை, நாடக கலைஞர்கள், அவர்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. மாணவர்களுக்கு சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. இப்போது நல்லா படிப்பாங்க, படிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். சேவை சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வருவாய் உண்டு. இது ஒரு சிறப்பான மாதம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை வழிபடுங்க. அதே மாதிரி இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்று முருகனை வணங்குங்க. எல்லாம் சிறப்பாக இருக்கும்.